கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்த்தோம். அந்த நம்பிக்கையை எப்படி பிரதிபலிப்பது என்று நாம் பார்க்கும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இதுதான் நம்பிக்கை. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்கள் நடக்கின்ற போது நம்புகின்றோம், நடக்காவிட்டால் நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையிலே நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாத போது, நம்புவதற்கு ஏதுமில்லாத போது நம்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கூட நம் வாழ்விலே அநேக காரியங்கள் தடைப்படலாம், அநேக காரியங்கள் தூரமாகலாம். ஆனாலும் தேவ ஜனங்களாகிய நாம் நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்த போதிலும் கூட ஆண்டவரை நம்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையில் சிறப்பானது, சீரானது, அவருடைய பார்வையிலே அது உகந்ததாக இருக்கிறது. அந்த அனுபவம் ஆபிரகாமுக்குள் இருந்தபடியினாலே தேவன் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதனாக சொல்லப்படுவதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் நம் பார்வையில் காண்கின்ற காரியத்தை கண்டு நம்பாதபடிக்கு விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று பார்க்கிறோம். காணாதபடி நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்த போதிலும் கூட ஆபிரகாம் நம்பி ஈசாக்கை தன் வாழ்க்கையில் அணைத்து கொண்டது போல இன்றைக்கு நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்தாலும் கூட நம்புவோம். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலே நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்த போதிலும் கூட நம்பினான், தேவனை ஆராய்ச்சான். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட நம்புவதற்கு இடமில்லாமல் இருக்கலாம், நம்புவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனை நம்புகிறோம். அப்பா, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் உள்ளதால் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு ஆண்டவரே. அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளாக அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.